பிரக்யா, அது 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 வந்து பிராச்சிக்கு என்னாச்சு? நானும் பிராச்சியும் கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அங்க ஒருத்த வந்தான். அவன் டான்சர் போடுற ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தான். ரொம்ப நேரமா கதவு தட்டுறேன், திறக்கவே மாட்டேங்கிறான். அந்த ஆளு எங்க போனா? அவன் அந்த ரூமுக்குள்ள. பிராச்சி, பிராச்சி, தயவு செஞ்சு கதவு தர. இங்க பாருங்க, நான் சொல்றத நீங்க நம்புங்க. நான் அவங்கள பார்த்தேன். சரி சரிதா ஆண்டி, இப்போ நான் சொல்றத நீங்க நம்புவீங்க பாருங்க. இந்தாங்க, இந்த அம்பை வாங்கிக்கோங்க. இது ரொம்ப லைட் வெயிட். ராவணனை இதை வச்சு வதம் பண்ணலாம். ஷஹானா, ஹலோ. ரன்பீர், நீ ஒரு நிமிஷம் முன்னாடி பிராச்சி கிட்ட தானே பேசிட்டு இருந்த? சார், இதை ஃபைனல் பண்ணிடவா? ஹலோ ஷஹானா, ஹலோ ஹலோ. போதுமா? கேட்டீங்களா? ஒரு நிமிஷம் முன்னாடி அவன் பிராச்சி கிட்ட தான் பேசிட்டு இருந்தானா? இப்ப உங்க சந்தேகம் போயிடுச்சுல? அவ ரொம்ப நல்லா இருக்கா. எங்க பாருப்பா, போன்ல நீ அப்புறமா பேசலாம். எல்லாரும் வந்துட்டாங்க. அட அப்பா, ஒன் செகண்ட் பா. அதெல்லாம் முடியாதுப்பா. எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா, சீக்கிரம் வா. எல்லாரும் சொல்லுங்க, ஜெய் ஸ்ரீராம். கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் உனக்கும் ரன்வீருக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்துரும். ராவணவதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிராச்சி சஞ்சு கூட போயிடுவா, உன் வாழ்க்கையை விட்டும் போயிடுவா. ஏன் சொல்றேனா, சஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல பிராச்சியை கூட்டிட்டு போயிடுவான். Prachi deserves Sanju and I deserve Ranbir. பிராச்சி நல்லா இருக்கா? நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆறீங்க? முதல்ல என் கூட வாங்க. சஹானா, என்ன? ஒரு நிமிஷம் இரு. இங்க பாரு. காலோட அடையாளங்கள். அப்படின்னா பிராச்சி ரன்பீர் கூட போன்ல பேசவே இல்லை. கண்டிப்பா ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. ஆமா. ஒன் செகண்ட், எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ஷகானா, உன் போன் கட் ஆயிடுச்சு. என்ன விஷயம் சொல்லு. ரன்பீர், நீ கடைசி பிராச்சி கிட்ட எப்ப பேசணும்னு சொல்லு. 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி. என்னாச்சு? யார் நீ? நான் லக்வீர். மூட்டுக்குள்ள என்ன பொருள் வேற ஒண்ணும் இல்ல சார். எங்க போற? எங்கேயும் இல்ல. மூட்டைய கீழே இருக்கு. உன்னோட தாடியும் போலியா? நீ ராம கம்பெனியை சேர்ந்த தாடி எடு. என்னங்க? அபி, என்னங்க? அபி, என்னங்க? கண்ணு திறந்து அபி, பாருங்க. என்னாச்சு? உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு? எழுந்திருங்க. அபி, எழுந்திரு. இவனை முதல்ல பெட்ல படுக்க வைக்கலாம். பாத்து மெதுவா பிடிங்க. மெதுவா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, எதுவும் ஆகாது. பிளீஸ் கண்ணு திறந்து பாருங்க. பிளீஸ்.
ப்ளீஸ் கண்ணு திறந்து பாருங்க. பிரக்யா கையில மிஸ்டர் மெஹ்ராவோட கை. பிராச்சியோட பாஸுக்கும் பிரக்யாவுக்கும் என்ன ரிலேஷன் இருக்க முடியும்? லைன் போக மாட்டேங்குதே. எங்கடா இருக்க நீ? இவனை தனியா ஹேண்டில் பண்ண முடியாது. எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும். பிராச்சி, ஏய் நான் திருடன் இல்ல. கத்தாத கத்தாத கத்தாத. ஏய் கத்தாத. இங்க பாரு, உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன் சொல்றது கேளு. கத்தாத. உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் சொல்றது கேளு. சஞ்சு, நீ அந்த ரன்வீரை காதலிக்கிறல்ல? நீ அவனை தானே காதலிக்கிற? ஆமா, நான் மட்டும் இல்ல, அவனும் என்ன அதே அளவுக்கு காதலிக்கிறான். 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம். அவன் தான் என்னோட வாழ்க்கை. நாங்க 2 பேரும் இதே மாதிரி தான் காதலிச்சுக்கிட்டே இருப்போம். நீ உன்னோட காதல ரன்வீரோட காதலோட கம்பேர் பண்ணாத. ஏன்னா உன் காதல் அவன் கால் தூசி கூட போதாது. ரொம்ப பேசிட்ட, ரொம்ப ஓவரா பேசிட்ட. என்ன பண்ற? சொல்றேன் என்ன பண்றேன்னு. என்ன பண்ற? என்ன விடு. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? போதும் போதும் போதும், வேண்டாம். நான் எதை பண்ணக்கூடாதுன்னு நினைச்சனோ அதை இப்ப பண்ண போறேன். சாரி பிராச்சி, என்ன மன்னிச்சிரு. நான் இதை கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். இதை விட்டா என் கிட்ட வேற ஆப்ஷனே கிடையாது. நீ தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணனா உனக்கு தான் அடி ஏற்படும். நீ அந்த ரன்வீருக்காக தானே ரிஜெக்ட் பண்ண. நீ என்ன சொன்ன? அவன் என்னோட வாழ்க்கை நல்ல. நீ என்ன சொன்ன? அவன் உன்னை காதலிக்கிறான், நீ அவனை காதலிக்கிற. 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. முதல்ல நீ சாவு. ஒருவேளை உன்னோட காதல் எனக்கானது இல்லன்னா அதுக்கப்புறம் அந்த காதல் வேற யாருக்கும் போய் சேரக்கூடாது. இன்னைக்கு உன்னோட அந்த அந்த காதலே உன்னை அழிக்க போகுது. இன்னைக்கு உன்னோட அந்த ரன்வீர் எல்லார் முன்னாடியும் தான் கையாலேயே உன்னை கொல்ல போறான் பாரு. அண்ணா அண்ணா, நீங்க என்ன காரியம் பண்றீங்க? கொஞ்சம் பொறுமையா யோசிங்கண்ணா. இப்படி பண்ணீங்கன்னா ராவணனோட சேர்ந்து அண்ணியை எரிச்சிருவாங்க. அவன் சொன்னதை கேட்டியா? அண்ணி, நான் உனக்கு என்னோட மனசுல இடம் கொடுத்தேன். என் வாழ்க்கையோட பாதியா நான் நினைச்சேன். அவன் அண்ணின்னு கூப்பிட்டான். இங்க பாருடா, இவ என்ன கல்யாணம் பண்ணிக்க தயாரா இல்ல, வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கா. இவ இப்ப என்ன கட்டாயப்படுத்திட்டா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அதனால நீ இப்போ இந்த ராவணனோட சேர்ந்து அப்படியே எரிய போற. அப்புறம் நீ எரியறத நின்னு வேடிக்கை பார்க்க போற. அப்படியே நீ எரிஞ்சு சாகுறத நான் பாப்பேன். புரிஞ்சுதா? திரும்ப ஒரு தடவை யோசிங்கண்ணே. ஒரு தடவை இல்ல, 1000 தடவைக்கு மேல யோசிச்சுட்டேன். இப்ப யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, செயல்படுத்த வேண்டிய நேரம். புரிஞ்சுதா? நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். அதுக்கு பதில் உன்கிட்ட என்ன கேட்டேன்? காதல் தானே நான் கேட்டேன். ஆனா நீ எனக்கு என்ன கொடுத்த? வெறுப்பு. அதனால நானும் உனக்கு இன்னைக்கு அதே வெறுப்பை தான் காட்ட போறேன். புரிஞ்சுதா? இங்க பாரு, அந்த ரன்வீரை காதலிக்கிற ஒரே காரணத்துக்காக தானே என்னோட காதலை வேண்டான்னு சொன்ன. அதே மாதிரி இன்னைக்கு அதே காதல்னாலதான் நீ இந்த உலகத்தை விட்டு போக போற. ஜெய் ஸ்ரீராம்! ஜெய் ஸ்ரீராம்! ஜெய் ஸ்ரீராம்! ஒரு வேலை பண்ணலாம். நீ இப்படி போ, நான் இப்படி போய் பாக்குறேன். ஜெய் ஸ்ரீராம்! ஜெய் ஸ்ரீராம்! ஜெய் ஸ்ரீராம்! ஹாப்பி தசரா. ஹாப்பி தசரா. சொல்றா. இது வரைக்கும் நான் உன்னை ஏற எடுத்து கூட பார்த்ததில்ல. ஆனா இப்ப ஒரே ஒரு தடவை உன் கண்ணை பார்த்து நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்ல தோணுது ரன்வீர். இங்க என்ன நடக்குது? தெரியல. நான் நேரா தான் அம்பு விட்டேன். ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல.
ஐயரே, நீங்க இன்னொரு அம்புக்கு நெருப்பு வச்சு கொடுங்க. என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை முடியற நாள். ஹோப்ஸ், இன்னைக்கு பிராச்சி வதம் நடக்க போகுது. கண்ணுக்கு தெரியாத விஷயம் கூட நம்ம மனசால உணர முடியும். இந்த காதலுக்கே என்னை பத்தி தெரியும், அதனாலதான் அம்பு விட முடியல. ஆனா வருத்தம் என்னன்னா என் மனசுல இருக்கிறது என்னோட ஃபேமிலிக்கு தெரியவே இல்லை. இன்னைக்கு ராவணன் கதையும் முடிஞ்சிடும், பிராச்சி கதையும் முடிஞ்சிடும். ஒரு தடவையாவது நான் எங்க அப்பாவை பார்த்திருக்கணும். நான் தான் அவர் பொண்ணுன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவர் இருந்திருந்தா என்ன காப்பாத்திருப்பாரு. ஏன்னா அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அப்பா சூப்பர் மேன் மாதிரின்னு, என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. என்னைக்கு அவர் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பிராச்சி, பிராச்சி, டேய், என் வண்டி இங்க தானே இருந்துச்சு, எங்க போச்சு? நான் இங்க தானே பார்க் பண்ணேன், எங்க போச்சுன்னு தெரியலையே. அப்ப கார் பறந்து போயிடுச்சா? சீக்கிரம் ஏதாவது ஒரு வண்டி அன்லாக் பண்ணி இங்க இருந்து நான் தப்பிச்சு போயாகணும். பிராச்சி, பிராச், கீழே இறங்குடா. அண்ணா, ஏய், ஏய், சொல்றா, பிராச்சி எங்க? எனக்கு தெரியாது. தெரியாதா? பிராச்சி எங்க இருக்கான்னு சொல்லு. சொல்லு. சொல்லிடுறேன். அவ அந்த ராவணன் பொம்மைக்குள்ள இருக்கா. Oh shit. சூப்பர். ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. ஆமா. பிராச்சி, அப்பா வரலன்னா என்ன? அவருக்கு பதிலா மெஹரா சார் வந்துட்டாரு. அவரும் எனக்கு அப்பா மாதிரி தானே. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் வந்துட்டேன்ல, உனக்கு எதுவும் ஆகாது. சாரி. பிராச்சி, சார் நீங்க இங்க வராதீங்க. நீங்க முதல்ல எங்க இருந்து போங்க. நான் ஒண்ணு போறதுக்காக இங்க வரல. சார் உங்களுக்கு புரியல. ராவண எப்ப வேணாலும் வெடிக்கலாம். சார் ராவண எப்ப வேணாலும் பிளாஸ்ட் ஆகலாம். முதல்ல எங்க இருந்து போங்க. ஏற்கனவே நான் ஒரு பொண்ணு இழந்துட்டேன், இன்னொரு பொண்ணு இழக்க மாட்டேன். பிராச்சி, பிராச்சி, பிராச்சி. பிராச்சி, நீ முதல்ல இங்க இருந்து போ. விட்டுட்டு எங்க போக மாட்டேன். பிராச்சி, I said go, go. I will come. பிராச்சி, நீ போ. சார் உங்களை விட்டுட்டு போக முடியும். பிராச்சி, நீ போ. பிராச்சி. Oh shit. Shit. யாராவது இருக்கீங்களா? Help. பிராச்சி, just go. பிராச்சி, போ. சார் நான் நல்லா இருக்கேன், எனக்கு எதுவும் ஆகாது. யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? சொல்றது கேளுங்க மேடம், ப்ளீஸ். பிராச்சி, ப்ளீஸ் பொறுமையா இருங்க. பிராச்சி, 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 உனக்கு ஒண்ணும் இல்ல பிராச்சி. நீ நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கேம்மா. சார் தான் என்ன என்னங்க? யாராவது ஹெல்ப்
அபி ஒண்ணுலையே, நான் நல்லா இருக்கேன். பாத்து ஐ எம் ஃபைன். ஆனா நீங்க எதுக்கு அங்க போனீங்க? அது வந்து யாரோ பிராச்சியை கிட்னாப் பண்ணிட்டாங்க. 2 பேரும் வந்து அவளை கடத்திக்கிட்டு போய் ராவண பொம்மைக்குள்ள வச்சு கட்டி போட்டுட்டாங்க. யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் கால் தி ஆம்புலன்ஸ் ப்ளீஸ். எரிஞ்சுக்கிட்டு இருக்க ராமனுக்கு பக்கத்துல என்ன பார்த்து பாவம் பிரக்யா ரொம்பவே பயந்து போயிட்டா. என் மேல இவ்வளவு அன்பு இருக்கும் போது எதுக்காக என்னை விட்டு பிரிஞ்சிருக்கா? அப்படியே என் பொண்ணு கூட என்ன சேர விடாம பண்றா. உனக்கு எதுவும் ஆகாது, நாற்கல்ல. பிராச்சியை காப்பாத்துறது உங்களுக்கு அவசியம்னு தோணிருக்கு டாட். ஆனா எனக்கு ரன்வீர் அவசியங்கிற விஷயம் உங்களுக்கு ஏன் தோணவே மாட்டேங்குது டாட்? மத்தவங்க டென்ஷனா இருந்து அம்மாவால பார்க்க முடியாது. அதனாலதான் மெஹரா சாரை நினைச்சு டென்ஷனா இருக்காங்க. அம்மா சாரை நினைச்சு டென்ஷனா இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா மெஹரா சார் இதுக்காக என்கிட்ட ஏற்கனவே நான் ஒரு பொண்ணை இழந்துட்டேன், இன்னொரு பொண்ணை இழக்க மாட்டேன். நான் ஒருத்தி. அவர் தான் என்கிட்ட பல தடவை நீ என் பொண்ணு மாதிரின்னு சொல்லிருக்காருல, அதனாலதான் அப்படி சொல்லிருப்பாரு. அவரு சொன்னதோட மட்டும் இல்லாம செஞ்சு காட்டிட்டாரு. அவர் என் உயிரை காப்பாத்திருக்காரு. இந்த விஷயம் கண்டிப்பா ரியா மனச காயப்படுத்திருக்கும். அவ மேல பாசமா இருக்கிற டேட் அந்த பாசத்தை வேற ஒருத்தருக்கு காட்டினா கண்டிப்பா அவளுக்கு கஷ்டமா இருக்கும். பட் திஸ் இஸ் சோ சைல்டிஷ். ஏன்னா சொந்த பொண்ணுக்கும் மத்தவங்க பொண்ணு மாதிரி நினைக்கிறேன்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உனக்கு எதுவும் ஆகாது, நாற்கல்ல. யாருக்கு மேல அன்புங்கிறதே இல்ல. ஆனா நல்ல வேலை பிராச்சிக்கு எதுவும் தப்பா நடக்கல. ஏன்னா அவளுக்கும் எனக்கும் பிளட் ரிலேஷன்ஷிப் இருக்கே. ரியா கண்டதெல்லாம் யோசிப்பா. ஆனா அவளுக்கும் ரன்பீருக்கும் நடுவுல நான் வந்துதான் எதுக்கு நினைக்கிறான். ஏன்னா ரன்பீரும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்போ நீ ஆயிட்டு என்னோட ஃபியான்சே. இதுக்கப்புறம் நான் உன்னை கூடிய சீக்கிரம் லைஃப் பார்ட்னர் ஆக்கிடுவேன். நான் பிராச்சிக்காக தான் பிறந்திருக்கேன். ஐ லவ் யூ பிராச்சி. அவன் அவளை கிட்னாப் பண்ணிட்டு போயிருந்தா இங்க நடக்கிற எல்லா விஷயமும் சால்வ் ஆயிருக்கும். அவ எல்லாம் மறந்ததான் எனக்கு நல்லது. டல்லு, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் 100க்கு 100 உண்மை. எல்லாமே உண்மை. பிரக்யா எப்பவும் அடுத்தவங்களுக்காக தான் வாழ்றா. நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஒரு வாட்டி ரோட்ல ஆக்சிடென்ட் ஆனப்போ பிரக்யாவுக்கு நான் யாருன்னு கூட தெரியாது. ஆனா அவ உயிரை பத்தி கவலைப்படாம ஏன் உயிரை காப்பாத்துனா. இன்னைக்கு அபியோட உயிரை காப்பாத்திருக்கா. பிரக்யாவோட அன்புல அவ்வளோ சக்தி இருக்கு. பிரக்யா அபி கூட இருக்கிற வரைக்கும் அபியோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு யாரோட கண்ணும் பற்றக்கூடாது. பிரக்யா தான் அபியோட சந்தோஷம். அதனால அபியோட சந்தோஷத்துக்காக, அப்புறம் இந்த வீட்டோட சந்தோஷத்துக்காகவும், அப்புறம் நம்மளோட சந்தோஷத்துக்காகவும் பிரக்யா இந்த வீட்டுக்கு திரும்பவும் வர்றது ரொம்ப முக்கியம். உன் கண்ணத்துல ஒரு அறை விட்டன். அறைய போறியா? ரன்பீர் கிட்ட எது உன அட்ரஸ வாங்கின. நீ என்னடானா எனக்கு ஒரு அறை கொடுத்து தான் உள்ள வரவே இருப்பியா? இல்ல, அது வந்து சானா இருக்கால, அவ எல்லாத்தையும் மறந்து போயிடுறா. எனக்கு எப்படி தெரியும் நீங்க என்ன பார்க்க வருவீங்கன்னு? நீங்க டெல்லிக்கு எப்ப வந்தீங்க? வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனா நீயும் டெல்லியில இருக்கிற விஷயம் எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிய வந்து. அதுவும் இல்லாம ராவணன் வதான் அன்னைக்கு நான் உன்னை பாத்துட்டேன் இல்லையா? அதுக்கப்புறம் நான் என்னன்னு சொல்லுவேன். ராத்திரி பூரா தூங்கவே இல்ல.
உன்னை பார்த்து அப்படியே என் மார்போட அணைச்சிக்கணும்னு வந்தேன். பாட்டி தீபாவளி அன்னைக்கு நடக்கிற பூஜைக்கு நீ கண்டிப்பா வரணும். நீ வந்தீனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாட்டி எங்களுக்குள்ள இப்ப வரைக்கும் எந்த விஷயமும் சால்வ் ஆகல. சோ எல்லாம் சரியாகறதுக்கு முன்னாடி நான் அந்த வீட்டுக்குள்ள எனக்கு வர புரிஞ்சிருச்சு. தள்ளு எப்பவுமே சொல்லுவா அவ பேச்ச நீ தட்டவே மாட்டேன்னு. ஆனா இங்க பாருமா, நானும் அவளோட தங்கச்சி தான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. நான் உன்னால முடியாத காரியத்தை ஒண்ணும் நான் பண்ண சொல்லலையே. தள்ளு எப்பவுமே சொல்லுவா பிரக்யா எப்பவும் அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக வாழ்றவன்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், எந்த வீட்ல அவளுக்கு முழு உரிமை இருக்கோ அவங்க பூஜை பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். வருவல்ல? வருவேன், கண்டிப்பா வருவேன். இததான் எதிர்பார்த்தேன். நீயும் விட்டுட்டு போயிட்டியா பிரக்யா மாதிரி? நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். ஏன்னா பிரக்யா கூட இருக்கும்போது ஜிமிக்கி போட்டானா ரொம்பவே அழகா இருப்பா. ஆனா என்னால அவகிட்ட அதை சொல்ல முடியல. அப்புறம் நீ போட்டிருந்த வளையல் ரொம்ப அழகா இருந்தது. அதை பிடிக்கிறதுக்கு பயமா இருந்தது. ஏன்னா ஒருவேளை அது உடைஞ்சிட்டா? நீ கம்மியான ஃபெஸ்டிவலுக்கு தான் அதை போட்டுக்கிற. ஆனா உன் காலுக்கு அந்த கொலுசு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு இதே மாதிரி காஸ்டியூம்ல உன்னை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். நான் நினைச்சது நிறைவேறுமான்னு தெரியல. கண்டிப்பா அவளும் வருவாப்பா. காதுல ஜிமிக்கியும் போட்டு வருவா. கை நிறைய வளையலும் இருக்கும், கால்ல கொலுசும் இருக்கும். நீ கொஞ்சம் பொறுமையா இரு, அது போதும். இன்னைக்கு உன்னோட பிரக்யாவையும் அப்புறம் இந்த வீட்டு மருமகளையும் திரும்ப கொண்டு வந்து ஒண்ணு சேர்த்தே தீருவேன். வாங்க சரிதம்மா. என்ன பண்றீங்க? கரெக்ட். இப்ப ஓகே. இப்ப என் மனசுக்கு என்ன தோணுது தெரியுமா? ஒரு பெரிய திருஷ்டி போட்டு உன் கண்ணத்துல வச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுவும் 4 இன்ச்சு சைஸ்ல. அப்புறம் இங்க பார் பிரக்யா, மிஸ்டர் மெஹ்ரா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு. அவர் உன்னை சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு தெரியும், நீ அவரை ஃப்ரெண்டா தான் பாக்குற. ஆனா அவர் அப்படி இல்ல, ஃப்ரெண்டுக்கு மேல உன்னை பாக்குறாரு. அவர் உன்னை ஓவரா சைட் அடிக்கிறாரு, நீ ஜாக்கிரதையா இரு. இல்ல, அது மிஸ்டர் மெஹ்ரா அந்த மாதிரிலாம் இல்ல. அவருக்கு எல்லாம் புரியும். அவருக்கு எல்லாம் புரியும் தான். அவருக்கு உன் மேல ஆசை வந்துருச்சு. நீயே பார்த்தல்ல எல்லார் முன்னாடி உன்னை எப்படி பார்த்தாருன்னு. அவருக்கு உன் மேல என்ன உரிமை இருக்கு? ஆக்சுவலி அவர் இவன் ஏங்குதே
இந்த நாளை எப்படியாவது நல்ல விதமா கடந்துடணும். தீபாவளி அன்னைக்கு பிரச்சனை இருக்க கூடாது. பிராச்சி, சித்தி ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. மேரா சார பாக்க போறாங்கல்ல, அதனாலதான் இருக்கு. இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? அவங்க ஒண்ணும் டென்ஷனா இல்லையே. ஆக்சுவலி அம்மா ரொம்ப அழகா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃபேவரட் சாரியை கட்டிட்டு போயிருக்காங்க. நான் தான் முதல்ல சரியா கவனிக்கல. மிஸ்டர் மெஹரா சார் மட்டும் பிரக்யாவை விரும்பல, பிரக்யாவும் மிஸ்டர் மெஹரா சாரை விரும்புறா. இந்த விஷயம் மட்டும் பிராச்சிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு நினைச்சுதான் அவ ரொம்ப பதட்டத்துல இருக்கா. இதை யாராவது கேட்டாங்கன்னு வையி, மொத்த சர்ப்ரைஸும் வீணா போயிரும். உங்களுக்கு தெரியாதாமா, பிரக்யா இனிமே இந்த வீட்டுக்கு திரும்ப வரவே மாட்டா. அத்தை சொல்றது ரொம்ப சரிதான். பிரக்யா எந்த காலத்திலயும் இந்த வீட்டுக்குள்ள வரவே மாட்டா. இந்த வீட்ல யாருமே அவ பேரை சொல்லக்கூடாது. ரியா இருக்காளே, அவளோட அம்மாவை அவ வெறுக்கிறா. அவளுக்கு பிரக்யா தான் தன்னோட அம்மான்னு தெரிஞ்சதுன்னா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு யோசிச்சிங்களா? அதுவும் இல்லாம அம்மா இருந்தும் தனக்கு தாய் பாசம் கிடைக்கலன்னு அவ ஏங்க மாட்டாளா? நீங்க பேசுறத கேட்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நியாயமா இந்த வீட்டுக்கு எது சந்தோஷமோ அதை பத்தி நீங்க பேசிருக்கணும். ஆனா நீங்க என்னடானா அதுக்கு நேர்மாறா பேசுறீங்க. இங்க பாருங்க பாட்டி, இந்த விஷயத்த நீங்க அபிகிட்ட சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாரு. நீங்க வேணா நம்பிக்கை இல்லாம என்ன வேணாலும் பேசலாம். ஆனா நான் அப்படி இல்ல. பிரக்யா இந்த வீட்டுக்கு வருவா, கண்டிப்பா வருவா. போனீங்கன்னா இது பிராச்சி அண்ணியோட அம்மாவாச்சே. நல்லா மாட்டிக்கிட்டேன். எப்படி வந்து மோதிரம் பாருங்க. இவனுக்கு யாருன்னு காட்டல. செஞ்சு விட்டுருங்க. இப்படி இடிச்சிட்டு ஓட பாக்குறியா? யாரா காசு தருது? தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, என்ன விட்டுருங்க. அப்படியா? நீ சொல்லிட்டு போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? ஒழுங்கு மரியாதையா உடைச்சதுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு போ. என்ன மரியாதையா பணத்தை நஷ்டம் ஏற்படுத்தி இருக்கல, நீதான் அவருக்கு பணம் தரணும். ஏன் தப்பு எதுவும் இல்ல. போர்டு பாக்கலையோ, அதுல ஒன் வே எழுதிருக்கு தெரியல. நீ வந்ததே ராங் சைடு, உன் மேல தப்பில்லன்னு வேற சொல்ற. நான் கொடுத்துறேன், அப்புறமா கொடுத்துறேன். அப்புறம் கொடுக்கறியா? முதல்ல நீ ஹெல்மெட்ட கழட்ட. ஹெல்மெட்ட கழட்ட. இப்ப ஹெல்மெட்ட கழட்டல. நீ கழட்டா ஹெல்மெட்ட. கழட்டா ஹெல்மெட்ட. உனக்கு எவ்வளவு தைரியம்? பிரக்யாவை கொலை பண்ண வந்திருக்க. ஒழுங்கா மன்னிப்பு கேளு, இல்லைன்னா உன் கையை உடைச்சு உங்க கையிலே கொடுத்துருவேன். 2 பேரும் பிராச்சியை கிட்னாப் பண்ணி ராமனோட பொம்மைக்குள்ள கட்டி போட்டுட்டாங்க. பிராச்சி யார் அவங்க? சார், சஞ்சு அவனோட ஃப்ரெண்டும். பிட்டு, இவனை உங்களுக்கு தெரியுமா? நீ இவ்வளவு ஃபேமஸான ஆளுன்னு இது வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பணம் இருக்குல்ல? ஏன் இல்ல, என்கிட்ட தாராளமா பணம் இருக்கு. ஆனா ரெண்டுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு. நீங்க அதுக்குள்ள வந்து பணம் கேக்குறீங்க. இருங்க இருங்க, இது ரெண்டுக்கு இல்லப்பா, எனக்கு உன்கிட்ட இருக்கிற மொத்த பணமும் வேணும். இது என்ன அநியாயமா இருக்கு? மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் நியாயத்தை பத்தி எல்லாம் பேசக்கூடாதுப்பா. உன்ன மாதிரி ஒரு கிரிமினலா நான் இது வரைக்கும் போலீஸ் கிட்ட சொல்லாம இருக்கேன். அதுக்கு நியாயமா நீ இந்த பணத்தை எனக்கு கொடுக்கணும். இது கம்மிதான், இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இது பத்தாது. ஓ, கோல்டு செயினையே கழட்டு. இது என் பாட்டி சாகும்போது எனக்கு போட்டதுனே. நீ இங்க இருக்கிற விஷயத்த மட்டும் நான் போலீஸ் கிட்ட சொன்னேன்னு வைக்கி, அப்புறம் நீ ஜெயிலுக்கு போய் உன் பாட்டிய பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். என்னடா ஜெயில உட்காந்துக்கிட்டு அவங்கள பத்தி நினைச்சா அது நல்லாவா இருக்கும்? ஆனா நீங்க ரொம்ப தானே வேடிக்கை காட்டுறீங்க. சரி சரி, சீக்கிரம் கலட்டு. இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க, கழட்டுறேன். நீங்க ரொம்பவே அவசரத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி போங்கண்ணே. நான்லாம் போக முடியாது, நீ இங்க இருந்து கிளம்பு. என் வீட்டை விட்டு வெளியே போ. அண்ணா என்னண்ணா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? பணத்தை புடிங்கிட்டீங்க, செயினை புடிங்கிட்டீங்க, அப்புறம் என்கிட்ட வேற என்ன இருக்கு? கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்க, அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் உன் மேல இருக்கு. உன் மேல 304 கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அதனால ஒன்ன மாதிரி கிரிமினல் என் வீட்டுல இருந்தா போலீஸ் என்னையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிருவாங்க. அதனால உன் மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிட்டு உடனே கிளம்பு இங்க இருந்து. இறங்கடா கீழே, முதல்ல இறங்க. இறங்கன்னு சொன்னேன். சஞ்சு எங்கடா? மேடம் எனக்கு தெரியாது. என்கிட்ட போய் சொல்லாத. மிஸ்டர் மெஹரா உன்னையும் சஞ்சுவையும் ஒன்னா வச்சுதான் பிடிச்சாரு. சஞ்சு எதுக்காக பிராச்சியை கொல்ல பார்த்தா? எனக்கு தெரியாது. என்ன தெரியாது உனக்கு? தசரா அன்னைக்கு கூட உங்க 2 பேரையும் நான் ஒன்னா பார்த்தேன். உண்மையை சொல்ல புரியல உன்ன? சொல்றேன், உண்மையை சொல்லிடுறேன். சஞ்சு என்ன பிராச்சியை கொல்ல முயற்சி பண்ணல. என்ன? சஞ்சு பிராச்சியை கொல்ல விரும்பலனா எதுக்காக ராவண பொம்மைக்குள்ள அவளை கட்டி வச்சான்?
அது என்ன அது உன் மண்டைய போட்டு உடைக்கவா? ரியா சொல்லிதான் சஞ்சோன் இதெல்லாம் செஞ்சாரு. நீ எந்த அளவுக்கு பிராச்சியோட அம்மா மேல அன்பு வச்சிருக்கியோ அதே அளவுக்கு பிராச்சிய வெறுக்கிற. ஒருவேளை இந்த பிராச்சி நீ லைஃப்ல இல்லைன்னா எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இருந்திருக்காது. எனக்கு என் ஃபேமிலியோட மொத்த அன்பு மொத்த அட்டென்ஷன் எல்லாமே கிடைச்சிருக்கும். இது என்ன ஃபன்னியா இருக்கா? ஃபன்னி என்னன்னா முன்ன பின்ன யாராவது இந்த விஷயத்த கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணிருக்கும், நீ வந்து என்கிட்ட உன் அக்காவை பத்தியோ இல்ல தங்கச்சி பத்தியோ பேசிட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க. ஓ கமான் ரியா, ஐ நோ நீ உன்னோட அம்மா அப்பாவோட அன்போட கன்சர்ன் பத்தி பேசலன்னு எனக்கு தெரியும். நீ பேசுறது எல்லாமே ரன்வீரோட அன்பையும் கன்சர்னை பத்தியும் மட்டும்தான். ஆனா நீ சிஸ்டரை பார்த்து பொறாமப்படுற மாதிரி தெரிஞ்சது சொல்லிட்டேன். டெம்பி கூட இது தெரியுதா? நான் யார்கிட்ட இருந்து விலகி ஓடுறேன்? ரன்பீர் கிட்ட இருந்தா, அம்மா கிட்ட இருந்தா, அப்பா கிட்ட இருந்தா, இல்ல பிராச்சி கிட்ட இருந்தா? நான் யார் கூட தீபாவளி செலிப்ரேட் பண்ணணுமோ அவங்க எல்லாம் விட்டுட்டு நான் என் ஃப்ரெண்டு கூட செலிப்ரேட் பண்ண வந்திருக்கேன். இன்னும் எவ்வளவு நேரம் தான் உனக்காக காத்துட்டு இருக்கிறது பிராச்சி? நீ இவ்வளவு அழகா இருப்பன்ற விஷயம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியாம போச்சு. ரன்பீர், என்ன தவிர வேற யார் உன்னை இப்படி கையை பிடிச்சிருப்பா? சஹானா. ஷகனா அவ போகட்டும் விடு. நீ என் கூட தான் இருக்கன்னு அவ புரிஞ்சுப்பா. என்ன? அவ புத்திசாலி. நீ என் கூட தான் இருப்பன்னு அவளுக்கு தெரியும். நீ என்ன பாரு, நீ என்ன மிஸ் பண்ணியா? ஆனா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? நீ வர வரைக்கும் நான் உன்னையே தேடிக்கிட்டு இருந்தேன். நான் தான் வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு தேடின? நீ ஏன் இவ்வளவு பிராக்டிக்கலா இருக்க? என் வார்த்தைகளை விட என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்றத புரிஞ்சுக்கோ. இன்னும் நீ 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தனா நான் கண்டிப்பா செத்து போயிருப்பேன். மீராவோட ஸ்டேட்டஸ பத்தி போக்கஸ் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் பிரக்யா இடத்துல மீரா இருந்திருப்பா. அண்ணனும் மீராவும் ஒன்னா இருந்திருப்பாங்க. அப்புறம் பிரக்யாவோட சாப்டர் நிரந்தரமா க்ளோஸ் ஆயிருந்திருக்கும். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அண்ணா நீங்க பிரக்யா வீட்டுக்கு இனி என் முன்னாடி அவ பேரை கூட சொல்லக்கூடாது. இனிமே இந்த வீட்டுல யாரும் அவளை பத்தி பேசக்கூடாது. பிரக்யா இந்த வீட்டுக்கு வருவா, கண்டிப்பா வருவா. இங்க பாரு ஆலியா, என் கூட சீக்கிரம் வா. நான் சொல்றேன் வா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல. எங்க சொல்றேன் வா. பிரக்யா 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 என்ன மிதக்க விட்ட காத்து குயிலான நட்புக்குள்ள வானம் கட்டி கூட்டு குயிலான என்ன மிதக்க விட்ட பாட்டு குழலான ஒரு ஊரே கேட்கும் பேச்சு காரி கீச்சு குரலான சின்ன கண்ணாடி பொன்னாக நிக்காதடி, கண்ணு முன்னாடி துப்பாக்கி வைக்காதடி, ஹார்மோனில் ஆன் பட்டன் தட்டாதடி, காதல் அன்புக்கு வீண் வேலை வைக்காதடி, சொல்லாம நீ நுழைஞ்சு ஒட்டாதடி, என் மௌனத்தில் நீ குதிச்சு கத்தாதடி, ஒத்தாத சிரிப்பில் எத்தாதடி, நம் நட்போடு முடிப்பது பத்தாதடி, சும்மா நீ சுத்தி வந்த என்னோட புத்திக்குள்ள 500
கண்ணாச கொட்டாதடி நெஞ்சோட ஆழத்துக்கு நீ போய் சேரணும்னு உன் நீச்சல் போடாதடி என்ன மிதக்க விட்ட காத்து குயிலான உன் காதல் பட்ட காத்துக்குள்ள மாட்டி துகளான என்ன மிதக்க விட்ட பாட்டு குழலான நீ ஓர கண்ணு சோழி சுத்த காட்டு சுழலான உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான். நீ வருவன்னு எனக்கு தெரியாது. நீங்க வர சொல்லி கேட்டீங்களா? ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. பாட்டி கூப்பிட்டாங்க. அட பாட்டி கூப்பிட்டானே நான் கூப்பிட்டானே ரெண்டும் ஒண்ணுதான். நான் இங்க பாரு மம்மி சொன்னா கேளு. ஒண்ணும் ஆகாது. அட இல்ல சொல்றத கேளு. சுத்தி பேசிட்டே இருக்கீங்க, நான் இப்ப கிளம்புறேன். பிரக்யா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரா. நில்லு பிரக்யா, நீ இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. என்ன காமெடி பண்றீங்க நீ? அது அது பரவாயில்ல இருக்கட்டும். இரு என்னென்ன பரவாயில்ல இருக்கட்டும். அண்ணி என்ன சொல்ல வராங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன்னு. வாட் யூ மீன்? அது அது வந்து என்னன்னா, ஆலியா ஏதாவது சொல்ல. நான் தீபாவளிக்காக மட்டும் தான் வந்தேன். முடிஞ்ச உடனே போயிடுவேன். இல்ல நீ இந்த வீட்டுல எவ்வளவு நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறியோ தாராளமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. என்ன சொல்ல வரீங்க? எங்கெல்லாம் யாருக்குமே பிரக்யா திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வரத பிடிக்கல. அதனால பிரக்யா நீ திரும்ப போறதுதான் நல்லது. உடனே நீங்க இருந்து கிளம்பி போயிடு. அப்புறம் திரும்பி கூட பாத்துறத என்ன. இந்த வீட்டுல யார் இருக்கணும் இல்லங்கறத நான் டிசைட் பண்ணுவேன். நல்ல வேலை நீங்க எல்லாரும் பிரக்யாவை இங்கே தடுத்து நிறுத்திட்டீங்க. இந்த நாளுக்காக தான் நான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு கனவு கண்டிருப்பேன். அத நீ இன்னைக்கு உடைக்க போறியா? இவ்வளவு தூரம் வந்ததால கண்டிப்பா அந்த ஸ்டைல் என்ட்ரி கொடுக்கணும்ல. சீக்கிரமா நான் சொன்ன பொருள்லாம் எடுத்துட்டு வாங்க. இந்தா அபி, நீங்க என்ன பண்ற? போ பிரக்யா பக்கத்துல போய் நில்லு. இந்தங்க அத்தை, ஆரத்தி தட்டு. பிரக்யா, நான் உனக்கு இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. உன் வலது காலால இந்த சொம்ப தட்டி விட்டுட்டு இந்த குங்கும தட்டுல காலை வச்சு இந்த வீட்டுக்குள்ள நீ பிரவேசம் பண்ணுமா. வாமா. இன்னைக்கு என் தள்ளுவோட கனவு நினைவாயிடுச்சு. என்ன நின்னுட்டு? அங்க ஏதோ நடக்குது. அங்க ஏதோ நடக்குது, வா போலாம். கம். ஒரு நிமிஷம். குங்குமம். அதுக்கு என்ன?
வா போலாம். ஆரத்தி எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த வீட்ல நீங்க தான் பெரியவங்க, நீங்களே தீவார்த்தனை பண்ணுங்க. சரிங்க. இரு. ஆரத்தில இருக்கிற தீபத்தை வேணா நீ ஏத்தி இருக்கலாம் பிரக்யா. ஆனா நீ இந்த வீட்டுல மறுபடியும் விளக்கேத்தணும்னு மட்டும் நினைச்சிடாத பிரக்யா. அதை என்னைக்குமே நான் உன்னை ஏத்த விட மாட்டேன். இப்ப நீ பூஜையை நல்லபடியா முடிச்சிட்ட. இப்ப உனக்கு தீபாவளி gift கொடுக்கணும். பாட்டி வா, என் கூட வா, நான் தரேன். இருட்டை பார்த்து எப்பவுமே எனக்கு பயம். நீங்க என் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ. பாட்டி, நீங்க அபிகிட்ட சொன்னா கூட அவன் கேட்கவே மாட்டான். தயவு செஞ்சு பிரக்யாவை இந்த வீட்டுக்குள்ள வர விட்டுறாதீங்க. சாரி தல்லு, நீங்க பிரக்யாக்காக கொடுத்த கிஃப்ட நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுக்கறேன். நான் தேடுற விஷயம் இருக்கே, அது இங்க இல்லவே இல்ல. ஒருவேளை பம்மி ரூம்ல இருக்கோ என்னமோ. நான் போய் இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். அபி, நீ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்து நான் வந்து நீ உள்ளவா. எல்லா கெஸ்டும் என்ஜாய் பண்றாங்களா இல்லையான்னு பார்த்தேன். உள்ளவா அபி, உள்ளவா. வரவா? தாராளமா. பாத்து வா. பாத்து. பல வருஷம் கழிச்சு இப்படி எகிரி குதிச்சு வரேன். ரொம்ப ஜாலியா இருக்கு. ஏன்டா வெக்கப்படுற? வா. வந்துட்டேன். இப்படி பிரக்யா கூட உட்காரு. அவளுக்கு போர் அடிக்காம பாத்துக்கோ. நான் இப்ப வந்துடுறேன். மீரா என்ன பார்த்துட்டு சொன்னா நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு. மீராவா? ஆமா. அவ சொல்லிட்டு அப்படிதான் நினைப்பீங்க ஹேண்ட்ஸம். என்ன பண்றீங்க? என்னாச்சு? இந்த உலகத்துல என்ன வேணாலும் வரும். ஆனா பெண்களோட இது மட்டும் மாறாது. என்ன மாறாது? ஜெலசி. நான் பொறாமப்படுறேனா? இந்த உலகம் 100 விஷயம் பார்த்தாலும் அதுல தப்பு கண்டுபிடிக்க தான் முயற்சி பண்ணும். நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேமா. அதுவும் இல்லாம நான் உன்னால தப்பா நினைக்கவே மாட்டேன். நான் சும்மா அப்படிதான் சொன்னேன். மீரா அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்து சொல்லிட்டு போனா. இன்னும் எவ்வளவு சொன்ன அதெல்லாம் நான் பெருசா கண்டுக்கல. ஆக்சுவலி என்னன்னா நான் ரொம்ப நல்ல பையன். பை ஹார்ட் நான் ரொம்ப நல்லவன் வேற. அவளே எல்லாமே சொல்லிட்டா அப்புறம் நான் இதுக்கு இங்க. இதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் இப்ப பாக்க எப்படி இருக்க? கண்ணை திறக்காத சொன்னாக்க கண்ணை திறக்காத. ஒரு நிமிஷம். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நீ அப்படியே கண்ணை மூடிட்டே இருன. ஒரு நிமிஷத்துக்கு கண்ணை திறக்காத. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நீ அது வரைக்கும் கண்ணை திறக்காம இரு. கண்ணை திறக்க மாட்டல? திறக்க மாட்டேன். ப்ராமிஸ் பண்ணு. என் மேல நம்பிக்கை இல்லையா? திறக்க கூடாது. திறக்க மாட்டேன். சரி, என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லு. உண்மையாவே ரொம்ப அருமையான சர்ப்ரைஸ். கொஞ்சம் எனக்கு டைம் கொடு ப்ளீஸ். தயவு செஞ்சு இங்க பாத்துறாத ப்ளீஸ். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை பண்ணிருக்கேன். முடிஞ்சதா? இல்ல முடியல. அவசரப்படாத. கண்ணை திறக்கவா? நீ ப்ராமிஸ் பண்ணிருக்க திறக்க மாட்டேன்னு. திறக்கவா? இல்ல திறக்காத.
பிராச்சி பை தி வே நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. நான் இப்ப கண்ணை திறக்க ஏய் போறேன். ஒன் செகண்ட் அதுக்குள்ள அவசரப்பட்ட அப்படி இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்த, ஒரு நிமிஷம் காத்துட்டு இருக்க முடியாத உன்னால? 10 9 8 7 6 5 4 3 2 1 கண்ணை தோற. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ரன்பீர் ரொம்ப அழகா இருக்கு. நைஸ். என்ன எழுதிருக்குன்னு கவனமா பாரு. படி, நல்லா படி. ஹாப்பி தீபாவளி ரன்பீர். சரியா தானே படிக்கிற? பிராச்சி ரீட் கேர்ஃபுல்லி. அதுல என்ன எழுதிருக்குன்னு நல்லா கவனமா படி. பொறுமையா படி, ஒன்னும் அவசரம் இல்ல. படி. ரன்பீர்னு எழுதி இருந்தா ரன்பீர் தானே படிக்க முடியும். ரன்பீர் ஒரு அற்புதமான ஸ்பெஷல் சர்ப்ரைஸ கெடுக்கணும்னா அது உன்கிட்ட தான் கேட்டு எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிராச்சி கொஞ்சம் பொறுமையா படி, கொஞ்சம் கவனமா ரீட் பண்ணு. அதுல என்ன எழுதிருக்குன்றத பாரு. ஓகே, 1 செகண்ட். ஹாப்பி தீபாவளி பிரான்பீர். எஸ், பிரான்பீர். வெரி குட். இந்த பிரான்பீர் யாரு? எனக்கு தெரியாதே. பிராச்சி உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு நான் நினைக்கல. என்னோட ஆசை என்னன்னா, பிராச்சிக்கும் ரியாக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை தீர்ந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் நாம உண்மையை சொல்லலாம். அதுவும் இல்லாம நான் என்ன சொல்ல நினைச்சேன்னா, நீங்க உண்மையிலேயே அற்புதமான ஃபாதர். என்னோட பொண்ணுங்களுக்கு நீங்க அப்பாவா கிடைச்சதுல உண்மையிலேயே நான் பெருமைப்படுறேன். என் பொண்ணுங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா இந்த உலகத்திலே நீங்க தான் பெஸ்ட் அப்பா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். நானும் தான். இவங்க 2 பேரையும் இப்படி ஒன்னா சந்தோஷமா பார்க்கும்போது, எனக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்கும்போது எந்த அளவுக்கு இவங்க சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லவா வேணும்? ஆண்டவன் புண்ணியத்துல இவங்க 2 பேரும் பிரியவே கூடாது, பிரியவே கூடாது. பாட்டி, இது கண்ணுல தூசி பட்டுருச்சு. இதோ வந்துட்டேன். ஐ அம் கமிங். பாட்டி, நீங்க நல்லா இருக்கீங்களா? அடி எதுவும் படலையே? இல்ல 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 இல்ல. பாட்டி, என்னாச்சு உங்களுக்கு? ஏதாவது அடிபட்டுருச்சா? ஆனா நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா நான் நல்லவ இல்ல, ரொம்ப கெட்டவ. அது என்னன்னா, எனக்கு இவ்வளவு வயசாயிடுச்சுல, கண்ணு மங்கலா இருக்கு, எதுவும் தெரிய மாட்டேங்குது. பாத்தீங்களா உங்களுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திட்டேன்னு? ஃப்ளவர் பாட்டில உடைச்சிட்டேன். என்ன நஷ்டம் பாட்டி? ஃப்ளவர் பாட் தானே, பரவாயில்ல இருக்கட்டும். நான் என்ன நஷ்டம் பண்ணேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு இதெல்லாம் புரியாது அபி. அது பூத்தொட்டி தானே. ஐயோ, நீங்க என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க? அவங்கள ரூம்க்கு கூட்டிட்டு போங்க, அவங்க போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். என்ன? எனக்கு என்ன அப்படி வயசாயிடுச்சுன்னு நினைக்கிற? நீங்க பாட்டுக்கு ரூம்ல போய் உக்காந்து ரெஸ்ட் எடுங்க, ஓய்வு எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் நிறைய ரெஸ்ட் எடுத்துட்டேன். நான் இப்ப வேலை பார்க்கணும், அதுவும் ரொம்ப முக்கியமான வேலை. அப்புறம் நீங்க 2 பேரும் என் கூட இருக்கும்போது எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. அதாவது நான் சொல்றது என்னன்னா, இந்த வீட்ல இருக்கிறவங்க என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கும் போது நான் ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபிட்டா இருக்கேன். இந்த சந்தோஷத்தை கொண்டாடுற விதமா இத வாங்கிக்க. அபி, உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? இது டல்லோட மோதிரம். இத பிரக்யாவுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா. ஆனா அவன் இதை என் வீட்லயே வச்சுட்டு மறந்துட்டா. அப்புறம் போனும் பண்ணா, அவளோட இந்த மோதிரத்தை பிரக்யாவுக்கு தான் கொடுக்கணும்னு. ஆனா என்னன்னா, உனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே
இங்க பாருங்க பாட்டி, நீங்களே உங்க கையால இந்த மோதிரத்தை என்கிட்ட கொடுக்கணும் தான் இவ்வளவு நாளா உங்ககிட்டே இருந்திருக்கு. காலம் மாறிடுச்சு, ஓட்டு விட்டவரோட மனசும் மாறிடுச்சு. ஆனா பாட்டியோட அன்பு மாறலையே, அதனாலதான் இந்த மோதிரம் என்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. இந்த மோதிரம் உன்கிட்ட வந்துருச்சு, நீயும் எங்க கிட்ட வந்து சேர்ந்துட்ட. இதை விட வேற எங்களுக்கு என்ன வேணும்? இந்த மோதிரம் இவ கையில இருக்கிற வரைக்கும் தல்லுவோட அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு என்னைக்கும் உண்டு. உங்களுக்கு தெரியுமா, பாட்டி எப்பவும் என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை விட அவங்க தான் பிரக்யா மேல உயிரை வச்சிருக்கிறாங்கன்னு. சும்மா என்ன ஏதோ வெறுப்பேத்துறதுக்கு சொல்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. உண்மைதானே? அவங்க இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவங்க அடையாளத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா அபி? பிரக்யாவால மட்டும்தான் இந்த குடும்பத்தை ரொம்ப நல்லா பாத்துக்க முடியும்னு தெரிஞ்சிருக்கு. ஒரு பொண்ணு இந்த குடும்பத்து மேல அந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கும் போது நாமளும் அவளுக்கு அந்த அன்பை திருப்பி கொடுக்கணும் இல்லையா? அடு, எங்க போற? ரியா அவளோட ரூம்லயும் இல்ல, வெளியில பார்ட்டிலயும் காணோம். அவகிட்ட நான் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கணும். ஏன்னா பெட்டு அவளை காப்பாத்திக்கிறதுக்காக பொய் சொல்லிருக்கலாம். விஷயம் கிளியர் ஆகாத வரைக்கும் எனக்கு இந்த டென்ஷன் போகாத. போன் பண்ணி கேட்டு ரியா எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறேன். இப்ப இவ யார் கூட சண்டை போடுறா? எப்பவும் அவ மூக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோவத்தை அன்பால மட்டும்தான் குறைக்க முடியும். வாயை முன்னிட்டு பணத்தை வாங்கிட்டு போய் இதுக்கப்புறம் முகத்தை பார்க்க எனக்கு விருப்பமே இல்ல. இதுக்கப்புறம் போன் பண்ணாது என்ன வந்து பார்க்கவே பார்க்காது. நீங்க எல்லாம் சுத்த வேஸ்ட், புரிஞ்சுதா? கைய பிடிச்சியா? நீ பிராச்சியோட கைய பிடிச்சியா இல்லையா? உனக்கு எவ்வளவு தைரியம்? சரிதா ஆண்டி. நீ வாய மூடு, குறுக்க பேசாத. என்கிட்ட பொய் சொல்லி தப்பிக்க பாக்காத. நானே என் 2 கண்ணால பார்த்த நீ அவ கைய பிடிச்ச. இந்த காலத்து பசங்கள்லாம் உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வெக்கம் மானம் எல்லாத்தையுமே விட்டுட்டீங்களா? அதுவும் இந்த மாதிரி. அட கடவுளே! ஆட்டோல வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன ஆக்சிடென்ட்டா? அம்மா உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல? நான் நல்லா இருக்கேம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா எந்த பைக் வந்து என்ன மோதிச்சோ அந்த பைக்ல சஞ்சுவோட ஃப்ரெண்ட் பெட்டு இருந்தான். நான் அவன்கிட்ட தசரால நடந்த சம்பவத்தை பத்தி அவன்கிட்ட கேட்டப்ப அவன் பயந்து போய் என்ன சொன்னானா? என்ன சொன்னான்? அது எல்லாமே சஞ்சு தனியா பண்ணலையாம். அதெல்லாம் பண்றதுக்கு சஞ்சுக்கு ரியா தான் பணம் கொடுத்திருக்கா.
பிராச்சி பக்கமே நீ போக கூடாது, புரியுதா? ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. திடீர்னு உனக்குள்ள இப்படி எல்லாம் எப்படி ஆச்சு? முதல்ல இந்த மாதிரி எல்லாம் இல்லையே நீ. அப்புறம் அன்னைக்கு தசரா முடிஞ்சதும் என்ன பாத்தியே, அப்பவும் ஒரு மாதிரி டென்ஷனா தான் இருந்த. உன்னோட பிஹேவியர் எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன பண்ற? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தைரியம் இருந்தா பிராச்சியை கொல்ல போவ நீ. எங்க தைரியம் வந்து? நீ தானே சொன்ன. நான் சொன்னேனா? நான் உன்கிட்ட அவளை இங்க இருந்து எங்கேயாவது கூட்டிட்டு போடுன்னு மட்டும் தானே சொன்னேன். ஆனா அதான் உன்னால முடியலையே. பிராச்சி கொல்லலாங்கிற டிசிஷனை நீ எப்படி எடுத்த சொல்லு. சாரி. என்ன சாரி? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கேன்னு எனக்கு புரியுது. பிராச்சியை காப்பாத்த போற நேரத்துல உங்க அப்பாவோட உயிர் போயிருக்கலாம். அதை நினைச்சு நீ டென்ஷனா இருக்கேன்னு புரியுது. சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன் தான். என் மனசு என் கட்டுப்பாட்டுக்குள்ள அப்ப எதுவுமே என் கண்ட்ரோல்ல இல்ல. நான் பிராச்சியை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். நான் அவ கண்ணுல வெறுப்ப பார்த்தேன். அந்த வெறுப்பு எனக்கு சுத்தமா பிடிக்கல. லிசன், நீ எதை பார்த்தா பாக்கலங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. அது எனக்கு அவசியமும் இல்ல. நான் எதை சொல்லலையோ அத நீ செய்யக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? ஏய், ஒரு நிமிஷம். நான் என்ன கூலிக்கு மாரடிக்கிற பையன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ? நான் உனக்கு உதவி பண்றதுக்கு காரணமே பிராச்சி உன்னை விட்டு தூரமா போனோம், அப்புறம் எனக்கு பக்கமா வரணும்னு. நான் தப்பு பண்ணிட்டேன் தான். இது வரைக்கும் பண்ணதுலயே பெரிய தப்பு. அந்த தப்பை நான் உணர்றேன். அதுக்காக பிராயச்சித்தை தேடிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே பிராயச்சித்தம் பண்றதா இருந்தா பிராச்சி பார்வையில பற்றாத. ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. முதல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பிராச்சியை காப்பாத்த போய் உங்க அப்பாவோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும்ன்றதுனால தானே நீ டென்ஷனா இருக்கேன்னு நினைச்ச. ஆனா இப்ப அப்படி இல்ல. நீ பேசுறத பார்த்தா பிரிஞ்சு போன உன் தங்கச்சிக்கு பேசுற மாதிரி இல்ல இருக்கு. ஆமாடா, டேமேட் அவ. போலீஸ் என்ன தேடுறாங்க. முதல்ல நான் இங்க இருந்து போய் ஆகணும். ஆனா எனக்கு தேவைப்பட்டா கண்டிப்பா திரும்பவும் உனக்கு நான் போன் பண்ணுவேன். திடீர்னு எதுக்கு பிராய்ச்சிய பத்தி கவலைப்படுற? அவ மேல திடீர்னு எதுக்கு அக்கறை வந்துச்சு? இத பத்தி எனக்கு உன்கிட்ட பேச எந்த விருப்பமும் இல்ல. இந்த பணத்தை வாங்கிட்டு மரியாதை ஓடி போயிடு. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத. அன்னைக்கு பிராச்சிக்கு நடந்த எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி நான் தான் இருக்கேன்னு வேற யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது. புரிஞ்சுதா? அப்படின்னா பிட்டு சொன்னதெல்லாம் உண்மையா? நான் இப்ப ப்ராமிஸ் பண்றேன். இப்ப நான் எப்படி உங்க கூட ஒன்னா இருக்கணும், அப்படி வாழ்க்கை பூரா இருப்பேன். இவ தான் பெரியவ. 8 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கா. ஒரு நிமிஷம். யாரும் எங்கேயும் போக தேவையில்ல. எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்கல. இவளுக்கு லிஃப்ட் தேவைப்பட்டுச்சு. அதனால இவ வேணும்னு தான் இப்படி செஞ்சா. எனக்கு அப்பா இல்ல சார். ஒருவேளை இருந்திருந்தா உங்கள மாதிரி இருந்திருக்கணும்னு தோணுது. மத்தவங்க பொண்ணுங்களை இவ்வளவு பாசமா பாத்துக்கிறீங்களா, அப்ப உங்க பொண்ணு எவ்வளவு பாசமா பாத்துப்பீங்க? அதெல்லாம் சரி. நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? இல்ல, நான் ஒன்னும் சோகமா இல்ல. நீங்க தான் இருக்கீங்க. எதுக்கு சோகமா இருக்கீங்க? ப்ளீஸ் என்ன நம்புங்க. என்ன நம்புங்கப்பா. முதல்ல நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. அப்புறம் நான் உன்னை எப்படி கேர் பண்றேன்னு பாரு. முதல்ல உன்னை காதலிக்க தெரியாது, அதை கத்துக்கிட்டேன். அதே மாதிரி உன்னை கேர் பண்ணவும் கத்துக்குவேன். சஹானா, அம்மா பாத்தியா? இல்ல. சரி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி சார். நான் இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். பிராச்சி, உனக்கு ஒரு மாதிரி வினோதமா தெரியல? எதை பத்தி கேக்குற? மெஹரா சார பத்தி தான். மெஹரா சார பத்தி நான் எப்படி நினைக்கணும்? இல்ல, முன்ன விட அவர் கொஞ்சம் ஸ்வீட்டா பேசுற மாதிரி இல்ல? ஏய், அவர் ஸ்வீட்டானவர் ஸ்வீட்டா தான் பேசுவாரு. அவர் என்கிட்ட எப்பவும் இப்படிதான் பேசுவாரு. ஆக்சுவலி நடுவுல ரியானால ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு. நான் ரியாவை எமோஷனலி ஹர்ட் பண்ணிட்டேன்னு அவர் நினைச்சிருக்காரு. அப்படின்னா அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? உனக்கு வேற எதுவும் தோணலையா? அவர் உண்மையாவே உன்னோட அப்பா மாதிரி நடந்துக்கிற மாதிரி தோணலையா? உண்மையை சொல்லணும்னா விக்ரம், என்னால என் மனசை கட்டுப்படுத்தவே முடியல. என்ன சொல்லு? நோ.
எமோஷன்ஸ் ரியலா இருந்தா எல்லாமே ரியலா தான் தெரியும். இமோஷன்ஸ் ரியல் தான், ஆனா உறவு ரியல் இல்லையே. அப்பாக்கும் அப்பாவா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இருக்கலாம். அந்த வித்தியாசம் எனக்காகட்டும் அவருக்காகட்டும் தெரியல. உனக்கு ஒண்ணு தெரியுமா, சில உறவுகள் ரத்த சம்பந்தத்தை விட ஸ்பெஷல் ஆனது. ரத்த உறவுங்கிறது நம்ம பிறந்ததும் அது நம்ம கூடவே வர்றது. ஆனா சில உறவுகள் ரொம்ப ஸ்பெஷல் ஆனது. ஏன்னா அதை நாம தான் ஏற்படுத்திக்கிறோம் மனசுல இருந்து. எனக்கும் மெஹரா சாருக்கும் இந்த மாதிரி உறவு தான் இருக்கு. அது சரி, இன்னும் நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? ஏன், என்னாச்சு? இப்ப வரைக்கும் எதுவும் ஆகலதான். பிரக்யா ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. நான் தான் டிரைவரை அனுப்பி வீட்ல அவளை விட்டுட்டு வர சொன்னேன். அது மட்டும் இல்லாம நீங்க யாருமே போன் எடுக்கலன்னு சொன்னா, அதுவும் இல்லாம இப்போ உங்கள ஒருத்தருக்கு போன் பண்ண ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். அவளே வீட்டுக்கு போயிட்டான்னா நீங்களும் இங்க இருந்து கிளம்பணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? மீரா, மீரா, ஹேய், எங்க போயிருந்த? ரொம்ப நேரமா உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா நீங்க என்ன ரொம்ப மிஸ் பண்ணீங்களா? என்னாச்சு, என்ன யோசிக்கிற? நான் இங்க தானே இருந்தேன். அப்படி இருந்தா நான் உன்னை பாத்துருப்பேனே. நீங்க நிஜமாவே என்ன தேடினீங்களா? இங்க பாரு, நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? ரியாவும் இங்க ஆர்த்தி காட்டுறதுக்காக வந்தா. அதான் உங்ககிட்ட கேட்கல நினைச்சேன். ஆமா, ரியா இங்க. அது அப்படின்னா நீங்க ரியாவை தேடுனீங்களா? இங்க பாரு மீரா, தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணாத. நான் என்ன கேட்டேன்? அது வந்து நான் சொல்ல வந்தது என்னன்னா, ரியா டிம்பி வீட்டுக்கு போயிருந்தா. அவ வந்துட்டா, இங்கதான் எங்கேயோ இருந்தா. நான் போய் பாத்துட்டு வரேன். புரிஞ்சிருச்சு, அவ இங்கதான் இருந்தானா. அவ எங்க? அபி, இப்படி கொஞ்சம் வாயேன். பலு, எஸ் டார்லிங். இவங்கள யாருன்னு தெரியுதா? தெரியும். மிஸ்டர் லால்வாணி, வணக்கம். 2 பேரையும் தனியா பேச கூட விட மாட்டேங்கிறாங்க. மீராவும் அண்ணனும் க்ளோஸ் ஆக இந்த பார்ட்டி தான் சரியான இடம். ஆனா பல்ஜித் பாட்டி எந்த காலத்திலயும் விதி நம்ம 2 பேரையும் ஒண்ணு சேர்க்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணணும். அண்ணனையும் மீராவையும் தனியா சந்திக்க வைக்கணும். ஆக்சிடென்ட்ல பிராச்சி சாகாததுனால இப்ப சஞ்சு கிட்ட பணம் கொடுத்து கொல்ல பாக்குறியா? நான் சஞ்சுக்கு பணம் கொடுத்து அவனோட ஃப்ரெண்ட் பிட்டு என்கிட்ட எல்லா உண்மையா சொல்லிட்டான். தசரா அன்னைக்கு பிராச்சியை கொல்ல சொல்லி அவன்கிட்ட சொல்லிருக்கேன். இந்த அளவுக்கு எப்படி கொடூரமா உன்னால நடந்துக்க முடியும்? ப்ளீஸ், நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்களே. நான் தான் தப்பா பேசுறேன். உனக்கு மனசே இல்ல. மனசு இருந்திருந்தா அடுத்தவங்களை கொல்றத பத்தி நீ யோசிச்சிருக்க மாட்டேன். நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அந்த மாதிரி நீ எதுவும் நினைக்கலனா நீ சூசைட் அட்டம் பண்ணதுக்கு பிராச்சி மேல எதுக்காக பழிய தூக்கி போட சொல்லு. உனக்கு நல்லா தெரியும்ல, பிராச்சி உனக்கும் ரன்பீருக்கும் நடுல என்னைக்குமே வரலன்னு. இது எல்லாமே தெரிஞ்ச கூட நீ உங்க அப்பா கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் பிராச்சி உன்னையும் ரன்பீரையும் பிரிக்க நினைக்கிறான்னு சொல்லிருக்க. ஆனா உனக்கே நல்லா தெரியும் நீ சொன்னது முழுக்க முழுக்க போயின்னு. நீ இப்படி அழுதுகிட்டே சொன்னதுனால எல்லாரும் அதுதான் உண்மை நினைச்சிட்டாங்க. பிராச்சி என்னோட பொண்ணு. நான் தான் அவளை வளர்த்தேன். அவளை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பிராச்சி யாரையும் எதிர்த்து பேச மாட்டா, பெரியவங்க முன்னாடி பேசவே மாட்டா. அதனால நீ சொன்னது உண்மைன்னு அவங்க நம்பிட்டாங்க. நீ பிராச்சியை கொல்றதுக்காக சஞ்சுக்கு பணம் கொடுத்தல. உனக்கு ஒண்ணு தெரியுமா, உன்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் பிராச்சிக்கு போன் பண்ணேன். நான் பிராச்சி கிட்ட ரியா இந்த மாதிரிலாம் பண்ணுவாளான்னு கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? அப்படிலாம் இல்லன்னு சொன்னா. ரியா அப்படிப்பட்டவ இல்லன்னா. ரியா, நீ அந்த ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீ எந்த தப்பு பண்ணல, அவ என்கிட்ட சண்டையும் போடலன்னு சொன்னா. பிராச்சி எந்த காலத்திலயும் யாரையும் தப்பா நினைச்சது கிடையாது. அவளுக்கு துரோகம் பண்ணவங்கள கூட அவ தப்பா நினைச்சது கிடையாது. நீ அவளை பார்த்து பொறாம பண்ற பாத்தியா? அவள மாதிரி உன்னால என்னைக்கும் ஆக முடியாது. அதனாலதான் உன் டாடி உன்னை விட அவ மேல பாசம் வச்சிருக்காரு. ஸ்டாப் இட், ஓகே? எப்ப பார்த்தாலும் பிராச்சி பிராச்சி பிராச்சி. அவ பேர் மட்டும் தான் உங்களுக்கு தெரியல, வேற யாரையும் தெரியாதுல்ல. இதுக்காக தான், இதுக்கு மட்டும் தான் அவளை கொல்ல நினைச்சேன். இப்பவும் அவ ஏன் உயிரோட இருக்க நினைச்சு நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? இன்னொரு தடவை என் பொண்ண கொள்ளுவன்னு உன் வாயால நீ சொல்லாத. நான் ஏன் சொல்லக்கூடாது? எனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? அவ யார் எனக்கு? நான் ஏன் அவளை பத்தி பேசக்கூடாது? நான் அவளை பத்தி பேசுவேன். எனக்கு அவளுக்கு சம்பந்தம் இல்ல. அவ உன்னோட அக்கா, நான் உன்னோட அம்மா. எங்க அந்த ஆலியா? நார்மல் வாட்டர் சுகர் சிரப்னு சொல்லிருக்கா. நல்ல வேலை பாத்துட்டு, இல்லனா மொத்த நேரமும் ட்ரெஸ் செலக்ட் பண்றதுல போயிருக்கோம். அப்புறம் பிரக்யாவும் இங்க இருந்து போயிருப்பா. பிரக்யாவையும் காணோம், ரியாவையும் காணோம். அவங்க 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது? ஐ ஹோப் எல்லாமே
உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம். அபிக்கு தான் காஃபி தேவை. அதாவது என்னன்னா எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்காங்க. அதனாலதான் அபி வந்து என்கிட்ட சொன்னா மீரா கிட்ட போய் காஃபி போட்டு தர சொல்லுங்கன்னு சொன்னான். நான் அவரோட ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அவருக்கு ஏதோ காஸ்டியூம் செலக்ட் பண்ணணும்னு சொன்னாராம். அது ஆலியா கிட்ட சொல்லி ரொம்ப நேரமாச்சு. அதாவது மீரா வந்து எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னு. ஆனா அது முடிஞ்சிருச்சு. அதனாலதான் அபி இப்ப வந்து மீரா கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொன்னான். எனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்லுங்கன்னு சொன்னான். சரி காஃபி போட்டுரு. ஓகே, நான் காஃபி போடுறேன். பாவம் ரொம்ப அப்பாவியா இருக்காளே. அதனாலதான் அந்த ஆலியா இவளோட அப்பாவித்தனத்தை நல்லா பயன்படுத்திக்கிறா போல இருக்கு. தல்லு சொன்னதுல ஒரு தப்பும் கிடையாது. கண்டிப்பா ஆலியாவுக்கும் பிரக்யாவுக்கும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதனாலதான் ஆலியா எப்பவும் மீராவை அபிக்கு நெருக்கமா போகணும்னு நினைக்கிறா. ஆனா இந்த விஷயத்த நான் கண்டிப்பா அபி கிட்ட சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னா அபி ரொம்ப போதும் 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 போதும். ஓ ஐம் சாரி, நான் கவனிக்கல. ரன்பீர், நீ காரை நேரா வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிருவேன் தான் நான் நினைச்சேன். இங்க பாரு சஹானா, உன் பேரு சஹானான்னு வச்சிருக்க கூடாது, வாயாடின்னு வச்சிருக்கணும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் பத்தி பயங்கரமா நீ வாயாடுற. பரவாயில்ல ரன்பீர், இப்படி எல்லாம் நடக்கிறது சகஜம்தான். சரிதா ஆண்டி, என்ன வாயாடின்னு சொன்னீங்க சரி, ஆனா எதுக்காக கண்ணை காட்டுனீங்க? எனக்கு ஒண்ணுமே நான் சொல்றேன், முதல்ல நீ உள்ள வா. எதுக்காக என்ன இழுத்துட்டு போறீங்க? என்னாச்சு? என்ன நடந்துச்சு? ரொம்ப டென்ஷனா இருக்கு. சஞ்சு உன்னை கொல்றதுக்காக வந்தான் பிராச்சி. இந்த விஷயத்த நான் இப்ப சொன்னா நீ பதட்டம் ஆயிடுவ. நீ பதட்டமா வருது எனக்கு பிடிக்கல. என்னாச்சு? நீ ரொம்ப டென்ஷனா இருக்கேன்னு தான் உன்னை கேட்டேன். சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். ஆப்வியஸ்லி இட்ஸ் ஓகே. அட போயிட்டா? இவள வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கேன். வீட்டுக்கு வான்னு கூட கூப்பிடவே இல்ல. பிரக்யா ரூம்ல இல்லையே. சித்தி இங்கேயும் இல்லையே. அப்ப ரியாவோட அத்தை எதுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க நம்ம கிட்ட போய் சொன்னாங்க? ஒரு நிமிஷம், ரன்பீர் எங்க? அவன் வெளியில இந்நேரம் அவன் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன் ஏதாவது வேலை? இன்னும் ஒரு வேலை தான் பாக்கி. உன் மூளை கொஞ்சம் லூசா இருக்கு, அதை டைட் பண்ணிட்டு போயிருந்தா நல்லா இருக்கும். ஆச்சரியமா இருக்கு, அந்த பையன் உன்னை வீடு வரைக்கும் விட வந்திருக்கான், நீ அவனை உள்ள கூப்பிடவே இல்ல. அவனுக்கு உள்ள வர விருப்பம் இல்லையோ என்னமோ. ஓ, நீயே முடிவு பண்ணிட்டியா அவனுக்கு உள்ள வர இஷ்டம் இல்லன்னு? ஒரு தடவை அவனை கேட்டிருக்கலாம் இல்லையா? நீ இருக்கியே. சஹானா, அவன் வெளியில தான் இருப்பான். போய் அவனை கூட்டிட்டு வா. அம்மாரியா, பழைய என் மேலதான் போடணும். எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. நான் உன் கூட இல்லாம போயிட்டேன். நீ தப்பான பொண்ணுனா நான் ரொம்ப ரொம்ப தப்பான அம்மா. நான் நல்லவ கிடையாது. ஏன்னா குழந்தை பெத்துட்டா மட்டும் அம்மா ஆயிட முடியாது. ஒரு அம்மாவுக்கு சில பொறுப்புகளும் இருக்கு. ஆனா எந்த பொறுப்பையும் நான் சரியா நிறைவேற்றலையே. நானும் உன் டேடும் எடுத்த ஒரு டிசிஷனால நீயும் பிராச்சியும் வாழ்நாள் முழுக்க நிறைய விஷயங்களை இழந்திருக்கீங்க. அந்த டிசிஷனுக்காக நாங்க ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கோம். உன்னை விட்டு விலகி போனனால உன் மேல அன்பு இல்லைன்னு கிடையாது. ஏன்னா அம்மாவோட அன்புக்கு எல்லையே கிடையாது. நான் எந்த அளவுக்கு பிராச்சி மேல அன்பு வச்சிருக்கணும் அதே அளவுக்கு உன் மேலயும் அன்பு வச்சிருக்கேன். நான் எப்ப உன் மேல அன்பு வச்சேன்னா அந்த சமயத்துல நீ பொறுக்க கூட இல்ல, தெரியுமா? நான் இதெல்லாம் சொல்றதுனால கண்டிப்பா உனக்கு என் மேல கோவம் குறைய போறது இல்லன்னு தெரியும். நீ என் மேல கோவப்பட, உனக்கு என் மேல இருக்கிற மொத்த கோவத்தையும் இன்னைக்கு காட்டிட்டு. ஏன் சொல்றேன்னா அப்பதான் என் மனசுல இருக்கிற பாரமும் குறையும், உன் மனசுல இருக்க வேதனையும் குறையும். நீ பிறக்கும் போது எப்படி உன்னை கட்டி அணைச்சனோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் கட்டி அணைக்க ஆசைப்பட்டுட்டு இருக்க. நீ என்ன சொல்லணுமோ சொல்லிடு. ஏன் கோவமா இருக்க? எதுக்காக? எப்படி கோவம் குறையும் சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க, கோவம் எப்படி குறையும் சொல்லுங்க. நான் எப்பல இருந்து கோவமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் பிறந்ததுல இருந்தே கோவமா இருக்கேன். இன்னும் எவ்வளவு நாள் கோவமா இருப்பேன்னு தெரியல. ஏன்னா நான் நினைவு தெரிஞ்சதுல இருந்தே இப்படிதான் இருக்கேன்.
நான் ரொம்ப ரொம்ப கோவப்படுறது என்னுடைய பர்த்டே டைம்ல தான். நாங்க உன்னை மிஸ் பண்ணதான். ஆனா அதை விட என்ன கோவம்னா, நீங்க என்னுடைய பர்த்டே சமயத்துல என் கூட இல்லாம என்னோட அக்கா கூட இருப்பீங்கல்ல, அவ கூட பர்த்டேவை கொண்டாடுவீங்கல்ல. நீங்க அவளுக்கு கேக் வாங்கி கொடுத்திருப்பீங்க, அன்பு காட்டியிருப்பீங்க, அவளுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கோம். ஆனா எனக்கு என் பர்த்டே கிடைக்க எதுவுமே கிடைக்கலையே. நீங்களே சொல்லுங்களேன், நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன்னு சொல்லுங்களேன். நான் அப்படி தப்பு பண்ணேன். நீ நினைக்கிற மாதிரி இல்ல. என்னன்னு சொல்லுங்க. 10 மாசம் நான் உன்னை சுமந்து பெற்றிருக்கேன். உன் இதய துடிப்பும் ஏன் இதய துடிப்பும் ஒன்னா இருந்திருக்கு. என்னோட மூச்சும் உன்னோட மூச்சும் ஒன்னா கலந்து இருந்திருக்கு. நானே நினைச்சாலும் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. நான் உனக்காக கப் கேக் பண்ணுவேன், ஆனா பிராச்சிக்கு பாயசம் தான் பிடிக்கும். நீ நினைச்சிட்டு இருக்க நீதான் அதிர்ஷ்டம் இல்லாத பொண்ணுன்னு. ஆனா சொல்ற உலகத்திலேயே நான் தான் அதிர்ஷ்டமே இல்லாத அம்மா. ஏன்னா என் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரிஞ்சு கூட நான் அவளை போய் பார்க்க முடியாம போயிடுச்சு. என் பொண்ணு மேல உயிரை வச்சிருந்தாலும் அவளோட வெறுப்பை என்னால அழிக்க முடியல. அன்பு கிடைக்கலன்னு தானே வெறுப்பு வந்துச்சு. எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கும் நீங்க என்ன விட்டுட்டு போனீங்க, ஏன் கூட இல்லன்னு. எல்லாரும் விடவும் அம்மா தான் ரொம்ப முக்கியம் தெரிய வந்தப்ப நீங்க அப்ப என் கூட இல்ல. அதை நினைச்சு நான் ரொம்ப கோவப்பட்டிருக்கேன். என்ன நம்ம பண்ணிருக்கேன் உங்களுக்கு கூட தெரியுமா? எனக்கு வேற எதுவும் இல்ல. உங்களை பார்த்து ஹக் பண்ணணும், உங்களை கட்டி பிடிச்சு அம்மான்னு சொல்லணும்னு மட்டும் தான் ஆசை. ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டு பிரிய கூடாதுன்னு நினைச்சு. ஏன்னா நான் அம்மாவை மிஸ் பண்றேன். நான் உங்களை மிஸ் பண்றேன்மா. நான் உங்களை மிஸ் பண்ணேன். எனக்கு உங்களை பிடிக்கும்மா. அம்மா இனிமே நான் போக மாட்டேன். ஐம் சாரி, நான் வரதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டேன். ஐம் சாரி ரியா. உன்னால என்ன மன்னிக்க முடியும்ல? நான் மன்னிப்பேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க, நீங்க என்ன விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. இல்ல, நான் போக மாட்டேன். நான் உன்னை விட்டு போக மாட்டேன். உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன் கூடவே தான் நான் இருப்பேன். அடுத்து என்ன பண்ணலான்னு என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க. நீ யோசிக்கிறதுனால என்ன ஆக போகுது? எதுவும் ஆக போறது இல்ல. வேணும்னா பாரு, அவ சொல்லி சொல்லி வச்சு நம்மள பழி வாங்க போறா. எல்லா வேலைக்காரங்களையும் துரத்திடுவா. நம்ம தான் அப்புறம் வேலைக்காரங்களா இருக்கணும். வீடு பெருக்க சொல்லுவா, துடைக்க சொல்லுவா, துவைக்க சொல்லுவா. அட கடவுளே, எல்லா வேலையும் செய்ய சொல்லுவா. எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சிட்டேன், மொத்தமா எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டேன். அட கடவுளே, எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டா. போதாத குறைக்கு பொருள் எல்லாம் போட்டு உடைச்சு வேற வச்சிருக்கா. தீபாவளி அன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா சூரிய கிரகணம் ஏற்பட வாய்ப்பே இல்ல. ஆனா ரியா பிரக்யாவ எப்ப கட்டி பிடிச்சாலோ கூடிய சீக்கிரத்துல என் வாழ்க்கையில கிரகணம் ஆரம்பிக்க போறது உறுதி ஆயிடுச்சு. நான் இந்த ஆட்டத்தை மாத்தியே ஆகணும். கொக்கை போட்டோ இல்ல வஞ்சிக்கிறது மூலமாவோ. கோவத்துல நான் உங்ககிட்ட பிராச்சிய கொலை பண்ணனு சொன்னேன். ஆனா அவ அக்கா எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவளை ஹர்ட் பண்ண முயற்சி பண்ணலம்மா. ஐ ஸ்வேர். தெரியும்டா. நானும் தேவையில்லாம நானும் தப்பு பண்ணிட்டேன். சஞ்சு கூட நீ பேசிட்டு இருந்ததை பார்த்தா, நீ அவனுக்கு பணம் கொடுக்கறதையும் நான் பார்த்தேன். அத நான் பார்த்ததுனால எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. நீ வேற சொன்ன நீதான் பிராச்சியை கொல்றதுக்காக சஞ்சுக்கு பணம் கொடுத்தேன்னு. நீங்க சின்ன வயசுல என்ன அடிச்சது இல்லல்ல, அதான் இப்ப அடிக்கிறீங்க. I'm just joking. I'm sorry. One more. நீங்க பிராச்சி மேல உயிரே வச்சிருக்கீங்கல்ல? உன் மேலே நான் உயிரையே வச்சிருக்கேன். எப்போ நான் இதே மாதிரி தான் இருக்கேன். அப்ப எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? பேலன்ஸ்? இப்ப நீங்க இத்தனை வருஷமா மொத்த அன்பையும் பிராச்சி மேல காட்டிட்டீங்க. இப்ப நான் வந்திருக்கேன், எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க பிராச்சிக்காக இவ்வளவு அன்பை சேர்த்து வச்சிருக்கீங்கல்ல, அதை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அப்புறம் என் மேல இருக்கிற அன்பை கொஞ்சம் அதிகமாக்குங்க. அப்படி பண்ணா என் பொறாம குறைஞ்சிரும். சின்ன குழந்தை மாதிரியே பேசிட்டு இருக்க. அப்புறம் இந்த சின்ன குழந்தை என்ன ஆசைப்படுதுன்னா, நீங்க ஒரு வேலை பண்ணலாம். என்ன உங்க கூட நீங்க வச்சுக்கோங்க. அப்புறம் பிராச்சிய அப்பா கிட்ட அனுப்பிடுங்க. நீ இத்தனை வருஷமா என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தியோ அதேதான் அவளும் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கா. இங்க பாரு செல்லம், இனிமே தள்ளி தள்ளி இல்ல, எல்லாரும் சேர்ந்து இருக்க போறீங்க. அதுவும் ஒன்னா. அப்பதான் ஒரு பொண்ணுக்கு அம்மாவும் இன்னொரு பொண்ணுக்கு அப்பாவும் சேர்ந்து இருக்க போறீங்க. எனக்கு இது ஓகே தான். ஆனா என்னுடைய கோட்டா எனக்கு ஃபுல்லா கிடைக்கணும், அதாவது அதிகமா கிடைக்கணும். என்ன ஓகேவா?
உன்னோட கோட்டாவை விட உனக்கு அதிகமா கிடைக்கும். ஏன்னா பிராச்சிக்கு தெரியாது நீ அவளோட தங்கச்சி, உனக்கும் அவளுக்கும் ஒரே டேட் தானு. அவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது அப்புறம் அவளுக்கு உன் மேல பயங்கர அன்பு ஏற்பட்டுரும். அது அவளோட கடமை இல்லையா? ஏன்னா என்னை விட சில செகண்ட்ஸ் முன்னாடி பிறந்திருக்கால, அதெல்லாம் அவ பண்ணிதான் ஆகணும். உன் கோபம் மட்டும் என்னைக்கும் குறையாது. அதான் உங்ககிட்ட காட்டுறேன், ஆனா பிராச்சி கிட்ட காட்ட மாட்டேன். அபி என்ன சொல்லணுமோ சொல்லுங்க பாட்டி. அப்படின்னா பிரக்யாவும் ரியாவும்? ஆமா அபி. தேங்க்யூ பாட்டி. இதுக்கான அர்த்தம் இவங்க நான் சொன்னதை கேட்டாங்களா? எப்படி கேட்காம இருப்பாங்க? நீ மனசாரல்ல கேட்ட. நீ இப்ப உடனே போவாங்க. சீக்கிரமா அவங்க 2 பேரையும் போய் பாரு. அவங்க 2 பேரும் எங்க? அவங்க நான் போய் கூட்டிட்டு வரேன். போ போ. பக்து, ரியா எங்க? யாரோ ஒரு மேடமை கூட்டிட்டு டெரஸ்லயா? அபி டைம் வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரமா போ. சோ பிராச்சி, நான் உனக்கு லோஃபரா தெரியறனா? இப்பதான் நம்ம வெளியே கேட்டேன், இப்பதான் கிளாரிஃபை ஆச்சு. கிளாரிஃபை ஆகலன்னா நான் வேணா ஷகனாவை கூப்பிடுவா? ஷகனா இல்ல வேண்டாமா? அப்ப சரி, அது நீயே எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிட. நான் உன்கிட்ட சிம்பிளான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பேன், நீ அதுக்கு ஆமா இல்லைன்னு சொன்னா மட்டும் போதும். நான் உன்னை ஃப்ளர்ட் பண்றதா நினைச்சிட்டு இருக்கியா? அவன் கிட்ட கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்கு. ஒரு விஷயமும் இல்ல. அப்படியே இருந்தாலும் எல்லாம் மோசமான விஷயம் தான் இருக்கு. அவன் 1 நம்பர் ஃப்ளர்ட். நான் உனக்கு கேசினோ மாதிரி தெரியுதா? நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. நான் இதெல்லாம் உன்னை பத்தி அப்போ நினைச்சது. அப்போ உன்னை பத்தி எனக்கு தெரியாதுல்ல. அப்போ இப்ப என்ன பத்தி நல்லாவே உனக்கு தெரியும் இல்லையா? இப்போ நான் பயங்கரமா ஹர்ட் ஆயிருக்கேன். என்ன பத்தி எவ்வளவு தப்பு தப்பா யோசிச்சு வச்சிருக்க, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இதெல்லாம் சொன்னல, நான் அப்பதான் யோசிச்சேன், இப்ப இல்ல. இப்போ நீ என்ன பத்தி என்ன யோசிக்கிற? சொல்லு சொல்லு, நான் கேட்க தயாரா இருக்கேன். சொல்லு, சீக்கிரம் சொல்லு. பாட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. என்ன பாக்குற? சீக்கிரம் விளக்கேத்து. ஏற்கனவே வாழ்க்கை ரொம்ப இருட்டா இருக்கு, இனிமே இருட்டா இருக்க கூட. சீக்கிரம் ஏத்து. யா கிட்ட வாங்க. இன்னைக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதான் என் சந்தோஷமான தீபாவளி. சேம் பிஞ்ச் பஞ்ச் பிஞ்ச் பண்றேன். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் மாம், இன்னொரு பக்கம் நான். ஒரு வைஃப்க்கு ஹஸ்பண்ட், ஹஸ்பண்டுக்கு வைஃப் கிடைச்சிட்டாங்க, சரிதானே? அதுவும் இல்லாம இவ்வளவு சந்தோஷத்துக்கு நடுவுல ஒரே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கு. என்ன? நீங்க அம்மா பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லப்பா. நான் தான் சொல்ல வேணாம்னு சொன்னேன். யா, தட்ஸ் the reason. இதுல என் தப்பு எதுவும் இல்ல, புரிஞ்சுக்கோ. sorry, ரியா. இட்ஸ் ஓகேயா? இட்ஸ் ஓகே. சரி, உங்க சாரி எல்லாம் விடுங்க. இப்போ நீங்க ஒண்ணு சேர்ந்திருந்தாலும் இந்த தீபாவளி ஏதோ அரைகுறையா இருக்கிற மாதிரியே இருக்கே. பட்டாசு எல்லாம் இங்க இருக்கு. ஓ ஆமால, அது மறந்தே போயிடுச்சுல. ஆஃப் கோர்ஸ், பகதூர் கொண்டு வா. இருங்க, நான் இப்ப கொண்டு வரேன். சரி, அவளை அனுப்பிட்டேன், நீ வா. நாம இந்த தீபாவளிய இன்னும் குதூகலமா மாத்திரலாம். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, உனக்கு பட்டாசுனா பயம் இல்ல? ஆனா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் ரியாவை சந்திச்சிருக்கேன். அவளுக்காக நான் என்ன வேணாலும்